எல்லையை தாண்ட முடியாத இந்த பாம்பு யார் வரவுக்காக இங்கே காத்திருக்கிறது? வணக்கம்மா. வணக்கம். நீங்க உட்காருங்க. அம்மா, நான் சொன்னனே, மேஜர் ரகுநாத பூபதி இவர்தான் நம்ம எஸ்டேட்டை விலைக்கு வாங்க இருக்காரு. அப்படியா? மேனேஜர் விலையை சொல்லிருப்பாரு. சொன்னாருமா. எனக்கு அந்த விலைக்கு சம்மதம் தான். நீங்க எஸ்டேட்டுக்கு வந்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலாம். அப்ப சரி, நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, புறப்பட்டு வரேன், முடிச்சிடலாம். காபி சாப்பிடுங்க. தேங்க்யூமா. ஏம்மா, அந்த போட்டோல இருக்கிறது உங்க மகனா? ஆமாங்க, என் ஒரே பையன் அமெரிக்காவில இருக்கான். அப்படியே? அம்மா, இந்த மேஜர் ரகுநாத பூபதியோட பழக்கமே மனசுல பட்டதை கட்ட நெட்ட உடைச்சு பேசுறதுதான். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கம்மா, எம்ஏ படிச்சிருக்க. என்னோட வசதி உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு சம்மதம்னா என் பொண்ணு உங்க பையனு கட்டி வைக்க நான் ரெடியா இருக்கேம்மா. மன்னிக்கணும், என் பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியா? ஆமாங்க, அமெரிக்காவிலேயே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வச்சுட்டேன். என்னம்மா ஒரே பையங்கிறீங்க, உள்ளூர் பொண்ணுகளை விட்டுட்டு அமெரிக்காவில போய் பொண்ணு எடுத்திருக்கீங்க? என்ன இருந்தாலும் அந்த ஊர் நாகரிகம். என் மருமகளை நேர்ல பார்த்தா இப்படி நீங்க கேட்க மாட்டீங்க. அமெரிக்காவில இருக்கிற அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சா கும்பகோணம் குருக்கள் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி அப்படி ஒரு ஆச்சாரம். விடுங்க. வரலட்சுமி விரதமும் அதுவுமா? மாசத்துல பாதி நாள் வெள்ளிக்கிழமை விரதம்னு சொல்லி மூட் அவுட் பண்ணிடுறேன். அமெரிக்காவில இருந்துட்டு ஏன் இப்படி ஐயர் விட்டு போன மாதிரி ஆச்சாரம் பாக்குறேன்? நாடு விட்டு நாடு வந்துட்டா மட்டும் நம்ம பண்பாடு மாறிடுமா என்ன? கல்யாணமாயி 3 மாசத்துலயே கிழவு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியா? என்னங்க என் மேல கோவமா? பின்ன ஃபுல் மூட்ல இருந்த ஏமாத்திட்டியே. ஆமா, நீங்க கூட தான் என்ன ரொம்ப நாளா ஏமாத்திட்டு இருக்கீங்க. நான் கோவப்பட்டேனா? நான் ஏமாத்துறேனா? பின்ன எங்க அம்மா அப்பா இங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. உங்களை கல்யாணம் பண்ணிட்டா இந்தியாவுக்கு போய் நம்ம நாட்டுல நம்ம கலாச்சாரத்தோட சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சேன். நீங்க என்னடானா இங்க இருந்து நகர்ற மாதிரியே தெரியல. நான் என்ன செய்யறது? என்ன காரணமோ தெரியல. மம்மி என்ன இந்தியாவுக்கே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. காயத்ரி, நம்ம கல்யாணத்தையும் இங்க வந்துதான் நடத்தி வச்சாங்க. ஒரே பிள்ளை அமெரிக்கால இருக்கிறது தான் பெருமைன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் சொந்த ஊர்ல வாழற சுகம் வேற எதுலயுமே இல்லைங்க. ஆல்ரைட், நாம கூடிய சீக்கிரமே இந்தியாவுக்கு போறோம். நிஜமாவா? ப்ராமிஸ். தேங்க் யூ. எதுக்கும் அத்தை கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம். ஓகே. இப்ப சந்தோஷம் தானே? வரலட்சுமி விரதம் ஞாபகம் இருக்குமா? நான் தான் ஜெயிச்சேன், நான் தான் ஜெயிச்சேன். என்ன அடிச்சுக்க ஆளே இல்ல. மொத்த பணமும் எனக்கு தான். யாரா நீ? சொல்லி பழக்கம்.
போலீஸோட வர? நான் இப்ப பெரிய மனுஷன் ஆயிட்டேமா, அதான் போலீஸ் பாதுகாப்போட வரேன். அம்மா, உங்க வளர்ப்பு மகன் சீட்டாட்ட கிளப்ல பெரிய கலாட்டாவே பண்ணிட்டாரு. அத உங்ககிட்ட சொல்லி வார்ன் பண்ணி விட்டுட்டு போகலாம்னு தான் வந்தேன். இந்தாப்பா, இந்த அம்மா முகத்துக்காகத்தான் ஐயா உன்னை விடுறாரு. இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்க. நான் வரேம்மா. விஜய், என்னப்பா அதெல்லாம்? தேவையில்லாம ஏன் இப்படி கலாட்டா பண்ண? தேவையில்லாம கலாட்டம் பண்றதுக்கு நான் குடிகாரனோ பைத்தியக்காரனோ இல்லம்மா. கேவலம் 50-100 காசுப்பட்டு பில்லி சூன்யம் பண்ணி பல குடும்பங்களை கெடுத்துட்டு இருக்கா ஒரு சாமியார். அதான் இப்ப அவனை உதைச்சிட்டு வரேன். விஜய், அம்மா, மந்திரம் மனோசியங்கிற சாஸ்திரங்களை நம்ம பெரியவங்க நல்லதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் அதை படிச்சேன். ஆனா அது கெட்ட வழியில யாராவது பயன்படுத்தினாங்கன்னா என்னால பொறுத்துக்க முடியாது. நீ நல்லா படிச்சு பெரிய டாக்டர் ஆவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீ மந்திர கத்துக்கிறேன், மனோவசியம் பண்றேன்னு படிப்பு கோட்டை விட்ட. இப்ப இப்படி அடித்தடியில இறங்கி வாழ்க்கையும் கோட்டை விட்டுடுவேன்னு பயமா இருக்கு. என்ன பத்தி கவலைப்படாதம்மா. தப்பு பண்ணா தடுக்கணும், அதுக்கு மீறினாங்கன்னா தண்டம் தசகுணம் பவே, உதைச்சு தள்ளிடணும். அதான் என்னுடைய பாலிசி. ஆனா ஒண்ணுமா, அனாதை இருந்த எனக்கு ஆதரவு கொடுத்ததே நீங்கதான். உங்க பேர் கெடுற மாதிரி நான் எந்த தப்பு செய்ய மாட்டேன். ப்ராமிஸ்? சரி, அதை விடுப்பா. நான் அவசரமா எஸ்டேட்டுக்கு போறேன். வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். 1 வாரமா? ஆமாப்பா, முக்கியமான வேலை இருக்கு. வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. ஜாகிரதை போயிட்டு வாமா. வாங்க, இந்தாங்க டோக்கன். ஏங்க, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? போர்டுல இசையால எல்லா வியாதியும் குணப்படுத்தப்படும் போட்டிருக்க, அது எப்படி? யோ, பாட்டு பாடினா பசுமாடு அதிகமா பால் கறக்கும்னு ஃபாரின்ல விஞ்ஞானிங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம லோக்கல்ல ஏரி மேல நின்னு வயலின் வாசிச்சே மழைய வர வச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் எங்க வைத்தியரையா. அது சரி, எஃப்எம்சி என்ன பட்டமா? ஆமா, எஃப்னா ஃப்ளூட், எம்னா மவுத் ஆர்கன், சீனா கிளார்னெட், என்னன்னா நாதஸ்வரம். சகல வாத்தியமும் வாசிக்க தெரிஞ்சவரே எங்க வைத்தியர். எங்க எல்லாமே வாயில வச்சு வாசிக்கிற வாத்தியமாக இருக்கு. வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஆமா, அது எங்க வைத்தியரையாவுக்கு தான் பொருந்தும். வாராயின்னு வாசிக்கிறாரு. முதலில் நீ போவாய். வணக்கம் வைத்தியரையா, வணக்கம். என்ன விஷயம்? ஒண்ணில்ல, தனியா பேசணும். அப்ப நான் எந்திரிச்சு போயிடுறேன், நீங்க தனியா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருங்க. ஆனா உங்ககிட்ட தனியா பேசணுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. அதை எப்படி சொல்றதுதான் கொஞ்சம் கூச்சமா இருக்கு. ஏன் அவ்வளவு அசிங்கமான வியாதியா? அது இல்லைங்க. இந்த பாருங்க, வைத்தியர்கிட்டயும் விவச்சாரிக்கிட்டையும் மூடி மறைக்கவே கூடாது. அது வந்துங்க, காலையில படுக்கி விட்டு எந்திரிக்கவும் லேட் ஆகுது, படுக்கவும் லேட் ஆகுது. ஓஹோ, அந்த வியாதியா? இதுக்கு மன்மதராக வாசிச்சா சரியா போயிரும். வாசிக்க. வாசிக்கிறேன், பாருங்க. ஐயா வைத்தியரையா, நிறுத்துக்க நிறுத்துக்க வைத்தியரையா, நிறுத்துக்க. எனக்கு எல்லா முடியும் எந்திரிச்சிருச்சு. உடம்புல ஒரு தெம்பே வந்த மாதிரி இருக்கு. ஆமா, எவ்வளவு உங்க ஃபீஸ்? கம்பவுண்டர் சொல்லுவாரு, அவர்கிட்ட கொடுத்துட்டு போங்க. அப்படிங்களா? போங்க. அப்பா நான் வரட்டுங்களா? வணங்கா முடி. நெக்ஸ்ட். ஐயா, என்ன ஃப்ரூட் வாட்சா இவன்? ஐயா, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. பொண்ணு என்னங்க இது, பொண்ணையாவ பொண்ணுங்கிறீங்க? ஐயாவை வெட்டிட்டு பொண்ணு நாக்கிட்டேன். நல்ல வேளை முன்னாடி வெட்டிட்டு ஐயாங்காம போனீங்களே. ஆமா, இப்ப எதுக்காக வந்த? கேட்க மாட்டீங்க பின்ன. எனக்கு ஃப்ளூட் வாசிக்க கத்து தரேன்னு சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? எப்பதான் கத்து தர போறீங்க? கவலையே வராத, உன் வீட்டுக்கு வந்து கத்து தர்றேன். வீட்டுக்கு வர முடியாதே. ஏன் கதவை பூட்டிட்டு சாவியை தொலைச்சிட்டீங்களா? சாவி எதுக்கு? நீங்க இருக்கும்போது ஒட்டச்சு உள்ள வந்துட மாட்டீங்க. ஆனா எங்க அம்மா தான் விட மாட்டாங்க. அம்மா, அம்மா, உங்க அம்மாவை மடக்கி வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அருமையான திட்டம் வச்சிருக்கேன். என்ன திட்டம்? 5 ஆண்டு திட்டம். கழுத ரெடியா? ரெடி. திருடி கொல்ல பக்கம் கட்டி வச்சிருக்கேன். கழுதை எதுக்கு? அது ஒரு பெரிய ரகசியம். காதை கொண்டாங்க. கழுத காதையா? உங்க காதை. இசையிலே சொல்றேன். ஆஹா. ஓஹோ. டேய், நான் வாசிக்கவே இல்ல, பழக்க தோஷத்துல சொல்லிட்டேன். ஹலோ. டேய் விஜய், நான் ரவி பேசுறேன்டா. என்னடா புது மாப்பிள, எப்படி இருக்க? எனக்கு என்னடா குறைச்சல்? காயத்ரி என்ன குழந்தை மாதிரி கவனிச்சுக்கிறா. நீ குழந்தைன்னு எனக்கு தெரியும்டா. உனக்கு ஒரு குழந்தை உருவாச்சா? அத முதல்ல சொல்லு. கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள என்ன அவசரம்? நீங்க 2 பேருமே பேசிட்டு இருந்தா எப்படி? அத்தையை கூப்பிடுங்க, நான் பேசுறேன். விஜய், மம்மிய கூப்பிடுறா. காயத்ரி பேசுறமா. இப்பதான்டா அம்மா எஸ்டேட்டுக்கு போயிருக்காங்க, வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். ஓ அப்படியா? நான் அப்புறம் கான்டாக்ட் பண்றேன். என்னாச்சு? மம்மி எஸ்டேட்டுக்கு போயிருக்காங்களா? அதான் நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்.
அத்த கிட்ட கேட்டுட்டு டிக்கெட் எடுக்கலான்னு நீங்க என்ன அவசரப்பட்டுட்டீங்க. இன்னைக்கு புறப்பட்டு ஆகணுமே. அதுக்கு என்ன, இன்னைக்கு ப்ரோக்ராம் படி புறப்படுறோம். இந்தியாவுக்கு போனதும் நேரா ஏர்போர்ட்ல இருந்து எஸ்டேட்டுக்கு போறோம். மம்மிய பாக்குறோம், அவ்வளவுதானே? ஓகே ஓகே. என்னப்பா ஒரு நிமிஷம், மாலையோட போறியே, என்ன விஷயம்? மேஜர் ரகுநாத பூபதி இறந்துட்டாருமா. என்னப்பா சொல்ற? நேத்து என்கிட்ட வந்து எஸ்டேட்ட வாங்கிக்கிறதா சொல்லிட்டு வந்தாரு. அந்த எஸ்டேட்டை சுத்தி பார்த்தாமா இன்னைக்கு காலையில போனாரு. அங்க பாம்பு கடிச்சு இறந்துட்டாருமா. என்னம்மா இது? நாம பல வருஷமா இந்த எஸ்டேட்டை விற்க முயற்சி பண்றோம். ஆனா இந்த எஸ்டேட்டை யார் வாங்க வந்தாலும் அவங்க உயிருக்கு ஆபத்து வந்துடுது. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. வாங்க ஊருக்கு போலாம். ஏன்பா வண்டி நிறுத்தின? நான் நிறுத்தலைங்க, தானா நின்னுடுச்சு. என்னன்னு பாக்குறேங்க. என்னங்க வேற டாக்ஸி பிடிக்கலாமா? என்னாச்சு? எல்லாம் சரியாதான் இருக்கு. என்னன்னு தெரியலையே சார். சரி சரி, வந்து ஸ்டார்ட் பண்ணு. பரவாயில்லையே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏதோ லூஸ் கான்டாக்ட் போல இருக்கு, அதான் அடிக்கடி ஆஃப் ஆயிடுது. பொண்ணும் காரும் ஒரே டைப். எப்ப மக்கர் பண்ணு ஏன் பண்ணும் யாராலும் சொல்லவே முடியாது. டிரைவர் கொஞ்சம் வண்டி நிறுத்துப்பா. என்ன காயத்ரி? என்னங்க இவர் கிளிய வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு? அது வந்து கிளி சீட் எடுத்து கொடுக்கும், அவர் படிச்சு சொல்லுவாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, நம்மளும் பார்க்கலாமா? கிளி ஜோசியமா? சும்மா ஒரு ஆசைதான். வாங்க சார், வாங்க வாங்க. காயத்ரிங்கிற பேர்ல ஒரு சீட் எடுக்க சொல்லு. காயத்ரிங்கிற பேருக்கு ஒரு அதிர்ஷ்ட சீட் எடுமா. வாமா சிலுக்கு வா. என்ன கிளிக்கு சிலுக்குன்னு பேர் வச்சிருக்க? அது ட்ரெஸ் போடல, அதான் சிலுக்குன்னு பேர் வச்சிருக்கேன். வாமா எடு எடுமா. கொண்டா கொண்டா கொண்டா. உள்ள போமா, உள்ள போ உள்ள போ. அஞ்சு தலை நாகம். அம்மா நீங்க குடி போற மனையில பொல்லாத நாகம் புகுந்துருச்சுமா. நல்லா இருக்கிற உங்க வாழ்க்கையில இல்லாத சோதனை எல்லாம் வரப்போகுது. என்னப்பா சொல்ற? ஆமாமா, உங்க ஜாதகத்துல நாகதோஷம் இருக்கு. அது உங்க மாங்கல்யத்துக்கே ஆபத்து. என்னங்க இவர் இப்படி சொல்றாரு? இந்த ஜோசியக்காரங்களை இப்படிதான் ஏதாவது சொல்லி பயமுத்துவாங்க. இந்த பாரு, உன் ஜாதகத்துல இருக்கிற ஒரே தோஷம் சந்தோஷம் தான். வா போலாம். வண்டி எடுப்பா. ஹலோ மம்மி, நான் ரவி பேசுறேன். நீயாப்பா? எப்படி பாரு? ஓ ஃபைன் மம்மி. ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? கேப்பா, அடுத்த மாசம் அமெரிக்காவுக்கு வந்து உன்னையும் காயத்ரி பார்க்கணும்னு இப்பதான் நினைச்சேன். அதுக்குள்ள நீ அமெரிக்காவில இருந்து போன் பண்ணிட்ட. மம்மி, நான் அமெரிக்காவில இருந்து பேசல, நம்ம எஸ்டேட் பங்களால இருந்து தான் பேசுறேன். எஸ்டேட் பங்களாவில உன்னை இந்தியாவுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். உன்னை யாரடா எஸ்டேட் பங்களாவுக்கு வர சொன்னது? மம்மி, என்ன திட்டுறதா இருந்தா நேரா வந்து ஆசை தீர திட்டுங்க. உங்களுக்காக வெயிட் பண்றோம். உடனே புறப்பட்டு வாங்க. ரவி, ரவி, விஜய், 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 விஜய். அம்மா இடிய வெளியே விடாருமா? சீக்கிரம் கார் எடுப்பா, நான் உடனே எஸ்டேட்டுக்கு போகணும். என்னம்மா இது கூட இடி முன்னாடி எந்த நேரத்தை போடுங்க? ஐயோ, நான் சொல்றதை கேளுப்பா.
சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷம் நமக்கு எப்பவுமே நிலைச்சிருக்கணும். நாம இப்படியே எப்பவுமே இன தெரியாம இருக்கணும். ஆயுசு 100ன்னு மனுஷங்களை தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆனா தெய்வ சக்தியால நாம 100 வருஷத்துக்கு மேல வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம உடம்புல இருந்த விஷமும் விலை மதிக்க முடியாத மாணிக்கமா மாறிடுச்சு. நினைச்ச உருவம் எடுக்கக்கூடிய சக்தியும் நமக்கு வந்துடுச்சு. ஆனாலும் கொஞ்ச நாளா என் மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கு. என்ன பயம்? மரண பயம். எதிர்பாராத விதமா எனக்கு ஆபத்து ஏற்பட்டு உன்னை விட்டு சீக்கிரம் பிரிஞ்சு போயிடணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அப்படி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. என்கிட்ட இருந்து உங்களை பிரிக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. சக்தி உள்ள நமக்கு சாவே கிடையாது. நம்ம உயிர் எடுத்து இந்த ஒரு உடலுக்குள்ள செலுத்த முடியுமே தவிர நம்மள ஒரேடியா அழிச்சிட முடியாது. அப்படி ஏதாவது விபரீதமா நடந்தா உங்க உயிர் உங்க உடலை விட்டு போயிட்டா என்கிட்ட இருக்கிற அபூர்வ சக்தியால உங்களை நான் மறுபடியும் பழுக்க வச்சிட முடியும். கவலைப்படாத. நீ என் மேல வச்சிருக்கிற அன்பை பார்த்து மரணம் கூட மனம் மாறிடும்.